வியூவர்ஸ் வணக்கம் and welcome to your Garnish Your Life channel. இந்த எபிசோட்ல நம்ம ஒரு கியூட்டான நாய்க்குட்டியோட இருக்கோம். யாரு இவங்க அப்படின்னா இவங்கதான் அவங்களோட எட்சீகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கார்டியன். ஜெர்மனில என்னென்னமோ விஷயங்கள் எல்லாம் பண்றது கஷ்டம் இல்லை அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒரு நாய்க்குட்டியை வாங்கி அதை வளர்க்கறது எப்படி, என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணணும், இதுக்கான செலவுகள் என்ன ரூல்ஸ் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இன்னைக்கு நம்ம சேனல்ல பாக்குறோம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்ப நம்ம எபிசோட்குள்ள போலாம். ஹாய், உங்க பேரு சொல்லுங்க. குமரவேல். ஹாய், என் பேரு பிந்து. ஹாய். அவங்களை நாங்க ஹாய் சொல்லிட்டோமா? சரி, நீங்க ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய் போல்ட். ஹாய். ஓகே குமரவேல், எங்களுக்கு வியூஸ்க்கு உங்களோட சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் தேவைப்படுது இந்த டாபிக்ல. சோ இங்க ஜெர்மனில நாய் வளர்க்கணும் அப்படின்னா என்ன விதமான கஷ்டங்கள் இருக்கு, அதே மாதிரி நீங்க எங்க போய் இந்த நாய் வளர்க்கணும் அப்படின்ற இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு எதனால கிடைச்சது அப்படின்ற விஷயத்த எங்களோட கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா வியூவர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்க நாய்க்குட்டி பேரு என்ன சொன்னீங்க? ஓகே, போல்ட்ங்கிறது எங்க நாய்க்குட்டி பேரு. எந்த விஷயத்துக்காக இந்த ஃபேமிலில இவங்க ஐக்கியமானாங்க அப்படின்ற விஷயத்த கேட்க போறோம். நீங்க சொல்லுங்க, எப்படி உங்க ஃபேமிலிக்குள்ள வந்தாங்க? ஸோ என் ஒய்ஃப்க்கு சின்ன வயசுல டாக் வளர்க்கணும் ரொம்ப ஆசை. அவங்க வீட்டுல வளர்க்க முடியல, அவங்களோட சைல்ட்ஹுட்ல நாய் வச்சுக்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நாய் வளர்க்கணும்ட்டு பையனோட சேர்ந்து ரொம்ப நாள் பிளான் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஸோ நான் எனக்கு தெரியும் நாய் வச்சுக்கிறதுல என்னென்ன கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஒரு 4-5 வருஷம் தள்ளி போட்டே போனேன். பார்க்கலாம். எந்த வருஷத்துல இருந்து தள்ளி போட ஆரம்பிச்சீங்க? அவங்க ஒரு 11 இயர்ஸ் என் பையனுக்கு இருக்கும்போது நாய் வளர்க்கணும். அப்புறம் எனி பெட் அனிமல் அப்படின்ற மாதிரி பூனை என் பையன் வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் கேட் ஆல்சோ. ஆனா என் ஒய்ஃப்க்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நான் அப்படி தள்ளி போட்டே போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நமக்கும் கிவ் அப் இல்லையா சம் பாயிண்ட் ஆஃப் டைம். அப்போ என் பையனுக்கு 16 இயர்ஸ் ஆகும்போது ஐ டிசைடட். அவங்களுக்கும் சர்ப்ரைஸ் தான். ஸோ இங்க பக்கத்துல ஒரு ஃபார்ம் இருந்தது. இங்க இருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ். அங்க ஃபார்ம்ல இது போட்டிருந்தாங்க, கிளைன் சைக்கிள் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி லேப்ரடா பப்பீஸ் இருக்குன்னு. ஸோ அங்க போயிட்டு அங்க அந்த ஃபார்ம்ல ரொம்ப ரொம்ப கமர்ஷியலா அவங்க பண்ணல. இப்போ ப்ரீட் பண்ணுவாங்க, 1 or 2 எல்லாம் அவங்க பக்கத்துல கொடுத்துட்டு ஒரு 5-6 குட்டி போட்டதுன்னா அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் போக மீதி 1 or 2 தான் சேல் பண்றாங்க. அந்த மாதிரி தான். ஓ ஓகே. சோ அப்ப நீங்க வேணும் அப்படிங்கற டிசைட் பண்ண உடனே யார போய் அப்ரோச் பண்ணி இவங்கள வாங்குனீங்க? பாத்துட்டு இருந்தேன். எங்களுக்கு 2 சாய்ஸ் தான். ஒன்னு இட் ஷுட் பி இதர் 3 சாய்ஸ் ஆக்சுவலி. இட் பி இதர் ஜெர்மன் ஷெப்பர்ட் ஆர் டாபர்மேன் ஆர் லேப்ரடார். ஓகே. சோ ஆப்ஷன் ஆல்ரெடி டிசைட் பண்ணி வச்சிட்டு ஏதாவது ஒன்னு போகணும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிட்டீங்க. ஓகே, வெரி குட் வெரி குட். உங்களுக்கு இந்த கலர் முதற்கொண்டு நீங்க எந்த ஐடியால வச்சு இப்படி நீங்க இது சூஸ் பண்ணீங்க? ஆக்சுவலா இதுல என்ன சொல்வாங்கன்னா, சாக்லேட் லேப்ரடார்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா ரொம்ப நாட்டின்னு சொல்லுவாங்க. அது கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னா சொல்றது எதுவுமே ரொம்ப கேட்காது. ரொம்ப நாட்டியா, ரொம்ப ஒரு மாதிரி மிஸ்பிஹேவ்னு சொல்ல முடியாது. அத ட்ரெயினும் பண்ணலாம், ஈஸியா ட்ரெயின் பண்ணலாம். இருந்தாலுமே அது கொஞ்சம் கஷ்டம், சொல்றது எதுவுமே கேட்காது. சோ பிளாக் லேப்ரடா எனக்கு கொஞ்சம் பயம். ஏன்னா அது நைட்ல பாக்கும்போது அதோட கண்ணை பார்க்கும்போது ரொம்ப ஃபியூரியஸா இருக்க மாதிரி இருக்கும். சோ அது நான் வேண்டாம்னு சொல்லிட்டு ஆப்ஷன். சோ அதை விட்டு போனா சாக்லேட் லேப்ரடா. சாக்லேட் லேப்ரடா கொஞ்சம் ரேர், கொஞ்சம் கிடைக்கிறது ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும். பட் பார்த்த உடனே இந்த பப்பி ஒரு மாதிரி மிக்ஸ்டா இருந்துச்சு. சோ இயர்ஸ் கிட்ட மட்டும் அந்த பிரவுன் கலர், உடம்புல கொஞ்சம் பிரவுன் இருக்கும். சோ பார்த்த உடனே பிடிச்சிருச்சு இது. சோ எந்த சாய்ஸும் இல்லாம போனதுனால இது வேணா டக்குன்னு செலக்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். ஓகே ஓகே. இது எப்படி வந்த உடனே உங்ககிட்ட ஒட்டிக்கிச்சா? எப்படி இருந்தது அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல நீங்க வாங்கிட்டு வரும்போது? ஆக்சுவலா இனிஷியலா வரும்போது 100 கிலோமீட்டர் சொன்னாரு இல்லையா, பேக் சீட்ல நான் உட்காந்துட்டு என் மடியில ஒரு பேபி மாதிரி என் மடியில படுத்துக்கிட்டான். அவனுக்கு ஒரு பயம். ஏன்னா அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த இடத்த விட்டு வெளியில வர்றது, அம்மா அப்பா எல்லாம் விட்டுட்டு வர்றது இல்லையா. சோ எப்படின்னா நல்லா பயங்கர பாண்ட் ஆயிடுச்சு. அப்பவே என் மடியிலேயே படுத்துக்கிட்டு நான் தடவி கொடுத்துட்டே இருந்தேன். சோ அந்த ஒரு பாண்டிங் இன்னி வரைக்கும் அப்படியே இருக்கு என்கிட்டனா. ஒரு தனி பாசம். ரொம்ப டக்குன்னு இன்டெகிரேட் ஆயிட்டான்.
அதாவது கார்ல ஏறினதுல இருந்து ஒரு நாளும் அவனுக்கு அந்த ஹெசிடேஷனே இல்லை, எங்கேயோ நம்ம போல்ட் எங்கேயோ போறோம்ட்டு. போல்ட் போன் கம்மியா கம்பா. இப்ப இதே தெரியுது, ஒரு செகண்ட் போச்சு நீங்க கூப்பிட்டேன்னு எவ்வளவு ஆமா, அது வந்து ஆக்சுவலா இந்த மாதிரி கூப்பிட்ட உடனே வரதெல்லாம் ட்ரைனிங் பண்ணது என் பையன் தான் பண்ணாங்க. சோ அவன் என்ன சொல்லி கொடுத்தானோ அதை அப்படியே நாங்க ஃபாலோ பண்றோம். இது யார் பாத்துக்கிறாங்க இப்ப முழு நேரமா? முழு நேரம் அது கொஞ்சம் கிரிட்டிக்கலான கொஸ்டின் தான். அது ஆனஸ்டா சொல்ல போனா இதுக்கு நிறைய இப்போ பாத்துக்கிறது இவங்கதான் பாத்துக்கிறாங்க. இப்ப எத்தனை பசங்க அப்ப உங்களுக்கு? இப்ப எனக்கு வந்து 3 பையன். நாங்க பெருமையா சொல்லுவோம். ஒருத்தன் வந்து காலேஜ் போறான், ஒரு பொண்ணு வந்து இப்போ ஸ்கூல் படிக்கிறா. இவன் தான் என்னோட பெட். இவன் தான் என்னோட, இவர் வந்து எங்களெல்லாம் பாத்துக்கிற கேர்டேக்கர் இவரு. நான் இவங்க ஒரு பையன் இல்ல, இவர் தான் என்னோட, இதுவன் தான் போல்ட் தான் என்னோட கடைசி பையன். அதாவது சொல்லுவாங்க என்னோட கசின், இவரோட கசின் வந்திருந்தாங்கன்னா நைட் எல்லாம் இங்கதான் தூங்குவாங்க. கத்தவே மாட்டான். திடீர்னு ஒரு சவுண்ட் வரும்போது நான் மேல இருந்து இறங்கி வர அந்த கொலுசு சத்தம் கேட்டா இவன் அமைதியாயிடுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த அளவுக்கு எனக்கும் அவனுக்கும் ஒரு பாண்டிங் இருக்கு. இன்னொரு முக்கியமான டாபிக் டாக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்க என்ன அவங்களுக்கு பாத்துக்கிறதுக்காக இப்ப நமக்கு வந்து ஹியூமன் கேப்டி மெடிக்கல் இன்சூரன்ஸ் நீங்க மேண்டேட்டரியும், அதே மாதிரி போல்ட்டுக்கு நாய்க்குட்டிகளுக்கு வந்து எந்த மாதிரி இன்சூரன்ஸ் எல்லாம் நீங்க எடுக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாச செலவு ஃபுட் அண்ட் இன்சூரன்ஸ் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு ஆகும் அப்படிங்கறது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுட்டுக்கு வந்து நீங்க வந்து ஸ்டார்டிங்லயே டிசைட் பண்ணிடணும் whether you want to follow dry food or wet food. ட்ரை ஃபுட் வெட் ஃபுட்னு இருக்கு. ஓகே. ட்ரை ஃபுட் அப்படின்னா அந்த ப்ராசஸ்ட் ஃபுட் லைக் பெடிகிரீன் நம்ம ஊர்ல சொல்லுவோம். பேக்டு ஃபுட் அது வந்து ட்ரையா இருக்கும். அது ஸ்டோரேஜ்ல ஷெல்ஃப் லைஃப் ஜாஸ்தி. அது வந்து நீங்க ஈஸியா எனிவே எங்க வேணா நீங்க அதை கேரி பண்ணலாம், டிராவலுக்குலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிற வாய்ப்புகளும் அதுல குறைவு. வெட் ஃபுட் அப்படின்னா ஃப்ரெஷ் மீட், ஃப்ரெஷ் ஃபிஷ், இந்த மாதிரி. மற்றபடி இந்த ரைஸ், தயிர் சாதம் இதெல்லாம் நாங்க கொடுக்கறது இல்லை. ஆக்சுவலி எனக்கு நான் ரொம்ப நாளா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா எங்க ஊர்ல வந்து அப்பப்ப எங்க சித்தப்பா வந்து ஏதாவது ஒரு நாய்க்குட்டி அந்த மாதிரி தூக்கிட்டு வருவாரு. அவங்க வந்து பால் ஊத்தி கொடுக்கறதாகட்டும், அடிக்கடி பால் பூனைக்கு நாய்க்கெல்லாம் பால் கொடுப்பாங்க, சாதம் கொடுப்பாங்க. அப்ப இந்த நாய்க்குட்டி இதெல்லாம் சாப்பிடாது. ஆனா ஒரு சில டாக்ஸ் எல்லாம் சாப்பிடும், பாலும் குடிக்கும், நம்ம குடுக்கற தயிர் சாதம் எல்லாம் சாப்பிடும். ஆனா எங்கன்னா இங்க வந்து அந்த லாக்டோஸ் அந்த ஒரு அலர்ஜி இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா டாகுக்கு, அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு கொடுக்க கூடாது. அது நமக்கு தெரியாது. அது சோ அது வளரதான் நம்ம என்ன ஃபுட் கொடுத்து அதுக்கு பழகுறோன்றத பொறுத்து இருக்கு. ஆனா சம்டைம்ஸ் இவனுக்குமே வயிறு சரியில்லை அப்படின்னா வெறும் ஒயிட் ரைஸ்ல வெறும் தண்ணி மட்டும் ஊத்தி கொடுத்தோம்னா அடுத்த நாள்ல அவனுக்கு சரியாயிடும். தயிர் பால் எல்லாம் கொடுக்கறது இல்ல ஆக்சுவலா மோஸ்ட்லி. ஆக்சுவலி டாக்ஸ் வந்து வெஜிடேரியனாவே வளர்க்க முடியுமா? இல்ல கண்டிப்பா வெஜிடேரியனா வளர்க்க முடியாது. ஏன் அப்படின்னா நீங்க அந்த ப்ராசஸ்டு ஃபுட் கொடுக்குறீங்க இல்லையா, இட்ஸ் ப்ராசஸ்டு ஃப்ரம் மீட் தான். அதுல வந்து சிக்கன் ப்ராசஸ்டு ஃபுட் இருக்கு, அப்புறம் பீஃப் பேஸ்ட் ப்ராசஸ்டு ஃபுட். அப்ப there is no vegetarian dogs at all. Dogs normally belong to the wild. அவங்க வந்து hunting group தான். சோ அவங்களுக்கு வெஜிடேரியனா கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த நியூட்ரியன்ஸ் கிடைக்காது. இன்சூரன்ஸ் பத்தி நாம அடுத்து இன்சூரன்ஸ் வந்து இங்க நம்ம ஜெர்மனில நம்ம நார்மல் டாக்டர் விசிட்க்குலாம் இன்சூரன்ஸ் வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னா இட்ஸ் குவைட் எக்ஸ்பென்சிவ். அதனால ஆபரேஷன் அண்ட் சர்ஜரிக்கு மட்டுமே தனியா இன்சூரன்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா டாக்ஸ்க்கு ஜஸ்ட் இன் கேஸ் ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி ஹெவி பிரீடுக்கு வந்து ஒரு கொஞ்சம் வயசாக ஆக ஹிப் ப்ராப்ளம் வரும்னு சொல்லுவாங்க. இந்த ஹிப் போன்ஸ்ல வந்து நிறைய சர்ஜரி பண்ணுவாங்க. ஸோ தோஸ் சர்ஜரிஸ் ஆர் லைக் 3000 4000 அவ்வளோ எக்ஸ்பென்சிவ். ஸோ அந்த மாதிரி பிரீட்ஸ் ப்ரோன் டு சச் ப்ராப்ளம்ஸ் அவங்க வந்து இந்த சர்ஜரி கவர் பண்ற மாதிரி இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். அது வந்து லைக் €30 €40 per month அப்படின்னு இருக்கு. இல்ல ஸ்மால் பிரீட்ஸ் அப்படின்னா அதுக்கு தேவைப்படாது. ஏன்னா வெட்டினரி விசிட்ஸ் வந்து லைக் ஒன்ஸ் இன் a year தான். அதுக்கு வந்து காஸ்ட் அரௌண்ட் 60 to 80 euros. Maybe €150 maximum, depending on
இயர்லி ஒன்ஸ் பண்ணுவீங்க. Yeah. இயர்லி ஒன்ஸ். பேபிஸ்க்கு எப்படி வேக்சினேஷன்லாம் இருக்கிற மாதிரி அது ஆமா, டாகுக்குமே வேக்சினேஷன் பாஸ் இருக்கு. இந்த கிண்டர்க்கெல்லாம் பாஸ் இருக்கு, இன்ஃபுங் பாஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி டாகுக்குமே இருக்கு. இயர்லி ஒன்ஸ் ஒரு வாட்டி போய் நம்ம வேக்சினேஷன் போட்டுக்கிட்டே வரணும். அப்படி போட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஓகே, எந்த ப்ராப்ளமும் இல்லை. சோ நம்ம அதுக்குதான் ஒரு செட்டிங்க்கு ஒரு 80 to அந்த பேஸ்ட் ஆன் வேக்சினேஷன் 80 பேசிக் வந்து €80 பே பண்ற மாதிரி இருக்கும். சோ இப்ப வந்து வேக்சினேஷன் பத்தி நம்ம பேசும்போது நீங்க சொன்னீங்க இயர்லி ஒன்ஸ் வந்து வேக்சினேஷன் போடணும். அது இன்ஃபாஸ் எப்படி நமக்கு இருக்கும் கிட்ஸ்க்கு இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இன்ஃபாஸ் பண்ணுங்க. சோ அப்புறம் வந்து இயர்லி ஒன்ஸ் அந்த விசிட்டுக்கு வந்து €60 to €80 வந்து எக்ஸ்பென்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரி, ஊருக்கு போறோம் இல்லையா, நம்ம எப்படி இருந்தாலும் ஜெர்மனிலேயே இத்தனை வருஷம் இருந்தாலும் நம்மளோட தாய்நாடு அதுதான். சோ அப்படி இருக்கும்போது அது அங்க போகாம இருக்கவே முடியாது. சோ அந்த நேரத்துல இவங்களை என்ன பண்ணுவீங்க? இவங்களையும் கூட அழைச்சிட்டு போவீங்களா, இல்லன்னா யாரு பாத்துக்குவாங்க? இல்ல, அது வந்து எங்களுக்கு ஒரு டார்க் ஏரியா தான். ஏன்னா அதை பத்தி எங்களுக்கு ஐடியாவே இல்லை. சப்போஸ் இவனோட நம்ம இந்தியாவுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர், இன்டர்நேஷனல் டிராவலுக்கு என்னென்ன பண்ணணும், ஃபிளைட்ஸ்ல எப்படி டிக்கெட் போடணும், அதை பத்தி எனக்கு நோ ஐடியா. ஏன்னா அப்படி நாங்க யோசிச்சதும் இல்லை இவனை கூட்டிட்டு இந்தியாவுக்கு போகணும்ட்டு. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னன்னா, நம்ம இங்க வந்து ஹூண்டா ஹாஸ்டல், ஹூண்டா ஹோட்டல் இப்படி இருக்கு. அது அப்படின்னா டாக்ஸ்க்குனால டே கேர் மாதிரி. அங்க வந்து வெக்கேஷன் டைம்ல யூ கேன் லீவ் தெம். அங்க வந்து நிறைய டாக்ஸ் இருக்கும். ஸோ அங்க நம்ம விட்டுட்டு போகலாம். பட் அகைன் இட்ஸ் எக்ஸ்பென்சிவ் திங் தான். ஏன்னா அவங்க சார்ஜ் பண்றது அரௌண்ட் €30 to €45 வரைக்கும் பெர் டே சார்ஜ் பண்றாங்க. அதுக்கப்புறம் நீங்க கொடுத்துட்டு போயிருவீங்களா? ஃபுட் நம்மளுக்கு கொடுக்குற மாதிரியும் இது இருக்கு, சார்ஜஸ் இருக்கு. வித் ஃபுட், வித்தவுட் ஃபுட் 2 சார்ஜஸ் இருக்கு. ஆனா அது எல்லாமே வந்து வெரி புக்கிங் வந்து ஃபுல் ஆயிட்டே இருக்கும். அதனால ஜஸ்ட் லாஸ்ட் மினிட்ல நம்ம போட முடியாது. வெல் பிளான்டா ஒரு 3 months 4 months முன்னாடியே புக் பண்ணி உங்ககிட்ட போற மாதிரி இருக்கும். ஓ சூப்பர். இப்ப சடனா ஏதாவது சரி ஆபீஸ்ல கிறிஸ்மஸ் வெக்கேஷன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வாரம் லீவ் இருக்கு, நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா கூட உங்களால ட்ரிப் பிளான் பண்ண முடியாது. யூரோப்புக்குள்ள நம்ம எங்க டிராவல் பண்றதா இருந்தாலும் கார்ல போகும்போது கூட்டிட்டு போகலாம். somehow மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுக்கு வந்து ஆக்சுவலா என்னன்னா, பேபியா இருக்கும் போதே ஃபர்ஸ்ட் டைம் வந்து டாக்டர் கிட்ட போய் பாக்குறோம் இல்லையா, வெட்டனரி போய் பார்க்கும்போது ஒரு சிப் வந்து இங்க வச்சிருவாங்க. ஆக்சுவலா காது இயர்ல இன்விசிபிள் அது உள்ள இருக்கும். அதுல யாரு ஓனர் பிளஸ் அந்த நம்ம வீட்டு அட்ரஸ் எல்லாமே வந்து கீப் சேஞ்சிங். நம்ம வேற வீட்டு போனாலும் அந்த அட்ரஸ் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். சோ இவன் மிஸ் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி இப்ப யாராவது கொண்டு போய் அந்த பியூரோல கொண்டு போய் விட்டாங்களோ இல்ல யார்ட்டோ கொண்டு போய் விட்டா அந்த ஸ்கேன் பண்ணாங்கன்னா அந்த சிப் மூலியமா யாரு ஓனர்ஸ் அந்த இதெல்லாம் கிடைச்சிடும். அப்ப நான் சில நேரங்கள்ல பாக்குறேன், நாங்க வந்து இங்கெல்லாம் நோட்டீஸ் போர்டு ஒட்டிருப்பாங்க, என்னோட கேட் காணா போச்சு, நாய் காணா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க இந்த ப்ராசஸ் பண்ணாம இருந்ததுனால அவங்களுக்கு அது தெரியலையா? இல்ல கேட் வந்து காணாம போச்சு அப்படின்னு சொன்னாலுமே எவ்வளவு நாள் காணாம 1 week ஆனாலும் சரி 10 days 15 days ஆனாலுமே தானா வீட்டுக்கு வந்துரும். டாக் வந்து ரொம்ப மிஸ் ஆகி பார்த்த மாதிரி எங்கேயுமே நம்ம பாத்துருக்க மாட்டோம். மோஸ்ட்லி கேட் தான் அந்த மாதிரி. ஏன்னா கேட் வந்து ஆல்வேஸ் வந்து வெளியில போயிட்டே இருக்கும் இல்லையா, அது போனா ஆட்டோமேட்டிக்கா எங்கேயாவது சுத்திட்டு எங்கேயாவது பேரெல்லாம் பார்த்துட்டு தானா வீட்டுக்கு வந்துரும். சோ நமக்கு கவலைப்பட தேவையே இல்லை. இப்ப இவங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊருக்கு போகும்போது ஒரு செலவு இருக்கு, இன்சூரன்ஸ்னா ஒரு செலவு இருக்கு, அப்புறம் வேக்சினேஷன் இயர்லி ஒன்ஸ் போடணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஃபுட் வந்து பேக்கெட் ஃபுட்டா குடுக்குறது, பேக்கெட் ஃபுட் கொஞ்சம் அது ஒரு ஆமா. அப்பப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வெறும் பேக்கெட் வெறும் ட்ரை ஃபுட் ரொம்ப இதா இருக்கும்ன்றதுக்காக அப்பப்போ நம்ம ஏதாவது ஷாப்ல டர்க்கி ஷாப்ல அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் போன்ஸ் எல்லாம் கிடைக்கும். அந்த லாமோட போன்ஸ் இல்லைன்னா ஃபிஷ்ஷோட ஹெட் நம்ம வாங்கினா ஃபிஷ் ஹெட் கூட கொடுக்கலாம் தனியா. சோ அப்புறம் சிக்கன் ஹார்ட் அந்த மாதிரி எப்பயாவது ஒண்ணு வாங்கி வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ் கூட வாங்கி மீட் கொடுக்கலாம். நாங்க ட்ரை ஃபுட் ஃபாலோ பண்றதால நம்ம எப்படி வாரத்துல ஒரு நாள் ஒரு நான்வெஜ் ஒரு சேஞ்ச் ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடிக்காம இருக்கிறது. ஹானஸ்ட்லி சொல்ல போனா வியூவர்ஸ்க்கு வந்து நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு நாய்க்குட்டி வந்து ஒரு இந்தியன் ஃபேமிலி ஜெர்மனில வளர்க்கறது வந்து எந்த விதத்துல வந்து ரொம்ப ஹாப்பினஸ், எந்த விதத்துல வந்து ஐ டோன்ட் சஜஸ்ட் அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க? டோன்ட் சஜஸ்ட்னு சொல்ல மாட்டேன். பட் என்ன பண்ணலாம்னா வாங்குறதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கணும். யோசிச்சு நம்மளால பாத்துக்க முடியுமா அப்படின்னு நல்லா யோசிக்க. ஏன்னா இப்ப விண்டர்லாம் வந்துச்சுன்னா அவனை வெளியில கண்டிப்பா கூட்டிட்டு போயிட்டு வரதுலாம் ரொம்ப கஷ்டம். மைனஸ்ல 2 தடவை அழைச்சு போகணும். மார்னிங்கும் கூட்டிட்டு போகணும், நைட்டும் கூட்டிட்டு போகணும் இல்லையா. 2 பேரும் ஒர்க் பண்றாங்க, கிட்ஸும் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க அப்படின்னா அதுவும் ஒரு சேலஞ்ச் தான்.
ஏன்னா டாக்ஸ் வந்து நீங்க நல்லா பண்ணணும். அவங்க வெளியிலேயே வீட்டுக்குள்ள வந்து அவங்க சுதந்திரமா இருக்கணும். அதே சமயம் அவங்களுக்கு எந்த போர்டமும் வந்து வீட்டுல இருக்கிற சோஃபா அதெல்லாம் எதுவும் டேமேஜ் பண்ணிடாம இந்த அவனை ஆக்குபை பண்ண வைக்கணும். இப்ப நம்ம எதுவுமே ஆக்குபை பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு திங்ஸ் சோஃபால கார்னரோ இல்ல ஏதாவது ஒரு செவுத்தியோ போய் அவன் போய் ஸ்கிராச் பண்ணி நோண்டி வச்சு கடிக்க ஆரம்பிச்சு. உங்களுக்கு ஓகே, அதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா ஓகே. அடுத்தது இன்னொரு டிராபேக்னு சொன்னோம் என்ன அப்படின்னா பிளெக்சிபிலிட்டி இருக்காது. நீங்க டக்குன்னு நினைச்சு ஒரு ஊருக்கு இப்படி கிளம்பி இப்படி போக முடியாது. சோ என்னன்னா எப்பவுமே ஒரு குழந்தை மாதிரி அவனை என்ன பண்ணணும், எங்க விடணும், யார் பாத்துக்குவா, அது பிளஸ் இல்லாம அவனை கூட்டிட்டு போனோம் அப்படின்னா அவனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் வைக்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க வாங்கலாம். ஆனா ஹாப்பினஸ் எவ்வளவு ஃப்ரெண்ட்லி, கொஞ்ச நேரம் தான் ஆச்சு இப்படி நான் கூப்பிட்ட உடனே வர்றாங்க. ஆனா இது இருக்கும்போது எப்படியும் ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கு. ஆமா, அது ஆமா. சோ நம்ம ஃபேமிலில ஒரு ஆளா சீக்கிரமா ஐக்கியம் ஆயிடுறாங்க. அதெல்லாம் ஓகே. அதெல்லாம் ஒரு இன்னொரு வேல பார்த்தோன்னா அது ஒரு பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கலாம். ஒரே ஒண்ணு நீங்க சொன்ன மாதிரி பிளெக்சிபிலிட்டி இருக்காது. பிளஸ் ஃபுல் கேர் நம்ம பசங்க நம்பி வாங்கிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நாமளே பாத்துக்கிற மாதிரி இருக்கும். சோ அப்ப வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சிஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள வரலாம். நீ போ நான் போன்னு. எனக்கு அவருக்குமே நிறைய சண்டை வந்திருக்காது. நீ போ நான் போ. ஏன்னா வீக்கெண்ட்ல வந்து எல்லாம் தூங்கணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா. இவன் கரெக்டா அலாம் அடிச்ச மாதிரி ஒரு 9:30 10க்கு ஆரம்பிப்பான். சோ அந்த நேரத்துல நான் தூங்கிட்டு இருந்தேன்னா இவரு எழுப்பிடுவாரு. அப்போ என்னடா தூங்க முடியலையே. இன்னொரு விதத்துல யோசிக்கலாமே, உங்களை எப்பயுமே ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு, இளமையா வச்சுக்கிறதுக்கு வந்து டாக்ஸ் வந்து உண்மையாவே நீ உங்களை ஆக்டிவா தான் வச்சுக்கும். ஆமா, ஏன்னா நம்மளால முடியலனாலும் டாகுக்காக நம்ம எழுந்துதான் ஆகணும். வீட்டுல யாருக்கிட்டே சண்டை போட்டா கூட நமக்காக ஒரு ஜீவன் இருக்கு அப்படின்ற ஹாப்பினஸ் ரொம்ப உண்மை, ரொம்ப உண்மை. அந்த எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு கொடுக்கிறது டாக். எப்போ நீங்க எந்த மூட்ல வந்தாலும் அவன் வந்து ரிசீவ் பண்றது ஒரே ஒரு பாசம், இது மட்டும்தான். பாக்கும்போது எங்களுக்கும் வாங்கி வளர்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடியே எங்க பசங்க கிட்ட வந்து 2 கேள்விதான் கேட்டோம். நான் வந்து அது ஒரு ஜீவனா அன்பா பாத்துப்பேன். பட் மேக்சிமம் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க எடுக்கிறதா இருந்தா நான் வாங்கி தரேன். இல்லன்னா பசங்க வந்து அந்த டாக் எப்படியாவது வாங்கி ஆகணும்ன்றதுக்காக உங்களுக்கு என்னோட ப்ராமிஸ் பண்ணுவாங்க. இவங்க வேணாம் இல்ல முடியாது சொல்லிட்டாங்க. அதனால நாங்க பரவாயில்ல. ஆனா இங்க வந்து என் பையன் வந்து நான் பாத்துக்குவேன், நல்லா பாத்துக்குவேன் சொன்ன பாத்துக்கலாம், இல்லன்னு சொல்லல. ஏன்னா அவனுக்கும் டைம் இல்ல. ஆக்சுவலா வளர வளர அவங்களுக்கு அந்த யூனிவர்சிட்டி எல்லாம் போகும்போது காலையில ஈவினிங் மார்னிங் 6 o'clock போயிட்டு ஈவினிங் 6-4க்குன்னு வரும்போது அவங்களால பாத்துக்க முடியாது இல்ல. சோ எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம மேல வந்து நம்ம ஒர்க்கிங்கா இருந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பர்டன் மாதிரி நமக்கு இருக்கும். நீங்க அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கல அப்படின்னா நீங்க தாராளமா வாங்கலாம், வளர்க்கலாம். சொன்ன மாதிரி ஃபுல் பாசிட்டிவிட்டி இவன் இருந்தானா, இவர் சொன்ன மாதிரி மூட் எப்படி இருந்தாலும் சேஞ்ச் ஆயிடும். அது வந்து ஒரு மித்து இருக்கு. இப்ப நீங்க சொல்ற போன பார்த்தா மாசத்துல ஒரு 150 அரௌண்ட் 150 அதிகம் தான் என்ன கேட்டா. ஓகே, அதுக்கு மேல மினிமம் டாக்ஸ் இருக்குல, டாக் டாக்ஸ். ஆமா, டாக்ஸ் வந்து ரொம்ப மினிமம் 150 euros கரெக்ட்டா. 50 euros in a year. பட் இங்க இருக்க ஜெர்மனில இருக்க காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு பெரிய செலவுன்னு பார்க்க முடியாது. பட் எக்ஸெப்ட் ஊர்லா போனாதான், ஐ மீன் டூர் வெக்கேஷன் போனோம்னா ஒரு மாசம் போனோம் அப்படின்னா 1200 euros மாதிரி செலவு பண்ணுது. ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் மினிமம். கரெக்ட். அதுக்கு ஊருக்கு அழைச்சிட்டு போனா எல்லாரையும் பார்த்துட்டு வந்துறோம்ல. ஆனா என்னன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி இன்டர்நேஷனல் போனோம்னா அது நீங்க சொன்ன மாதிரி எந்த அது என்ன ரூல்ஸ் எதுவும் தெரியல. நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் தனியா அதுக்கு வேக்சினேஷன் போடணும். அதுக்கு இந்தியால என்ன வேக்சினேஷன் அலௌடோ அதுக்கேத்த மாதிரி வேக்சினேஷன். ஆமா, அங்க இருக்க வெதர் இருக்கு. ஆமா, இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு, அது சொல்ல வரேன். டாகோட ஹேர் வந்து அலர்ஜிக்கா ஃபீல் பண்றவங்களுக்கு இது செட் ஆகும். அப்படின்னா அவங்களுக்கு வந்து சம்மர்ல செட் பண்ணுவாங்க. ஏன்னா ரொம்ப வார்மா இருக்கும்போது அவங்க அவ்வளவு திக் மாதிரி இருக்கு, அதனால செட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்ப வந்து லேப்ரடா வந்து ரொம்ப கம்மியும் இல்ல ரொம்ப ஜாஸ்தியும் இல்ல, ஒரு மிட் ரேஞ்ச் ஹேர் ஷேடிங். என் ஃப்ரெண்டு வந்து இது வச்சிருக்காங்க, ஜெர்மன் ஷெப்பர்ட். அவங்க வந்து ஒரு நாளைக்கு கிலோ கணக்குல எடுப்பாங்க.
சோ இவனுக்குமே வீடு சோ மெயின்டெனன்ஸ் இருக்கு மெயின்டெனன்ஸ் இருக்கு. இப்போ எங்கேயாவது நீங்க அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்புறீங்க, டாக் ஹேர் எல்லாம் இருந்தது அப்படின்னா சூப்பரா இருக்கும், ஃபுல்லா தெரியும் உங்களுக்கு, அதெல்லாம் பாக்குறதுக்கு ஓகே அப்படின்னா நீங்க தாராளமா டாக் வச்சுக்கோங்க. வச்சிருக்க ஏரியாவும் நம்ம டெய்லி வேக்யூம் பண்ணணும். இப்போ அவனுக்கு ஒரு கேஜ் வச்சிருக்கீங்க, சோ வெளிய கார்டன் இருந்தா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். சோ இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நமக்கு ஹியூமன் கூட பெருசா தேவைப்படாது, பட் டாக் வச்சிருந்தா இவரே கேட்க. பிளாட்ஸ்ல அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு மெயினா இருப்பாங்க, அவங்களும் டாக் ஃப்ரெண்ட்லியா அப்படின்னு பார்த்து வாங்குறது நல்லது. ஏன் அப்படின்னா இந்த பார்க்கிங் வந்து இந்த மாதிரி மிட் ரேஞ்ச் டாக்ஸ்க்கே வந்து பயங்கர சத்தம். ஓகே, பட் ரொம்பலாம் பார்க் பண்ணவே இல்ல, பண்றது இல்ல. அவங்க தேவைன்னா நம்மள கூப்பிடணும்னா மட்டும்தான் பார்க் பண்ணுவாங்க. சோ அவங்களுக்கான தேவையை நம்ம காலையில ஒரு வாட்டி வாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு வாட்டி ஒரு லாங் வாக், மத்தபடி ஒரு ஷார்ட் ட்ரிப்ஸ் அவனை சும்மா வெளியில கார்டன்ல விட்டா அவரோட வேலையெல்லாம் அவர் பார்த்துட்டு வந்துருவாரு. அவர் தண்ணி குடிக்கணும், இல்ல நம்ம கார்டனுக்கு போகணும், பிப்பிக்கு ஏதாவது போகணும் அப்படின்னா ஒரு பார்க் மாதிரி ஒரு சவுண்ட் கொடுப்பார். அப்ப மட்டும் கரெக்டா அந்த டைமுக்கு திறந்து விட்டுட்டோம்னா கார்டனுக்கு போயிட்டு எல்லாத்தையும் அவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு கார்டன்லயே ஃபுல்லா விளையாடிட்டு திருப்பி வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னாலும் கத்துவார் அவரு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலதான் வந்து இந்த கான்ட்ரவர்சி வருது வீட்டுல. ஏன் அப்படின்னா அவன் குலைக்கிறான் அப்படின்னா 100% ரீசன் பசங்க வந்து அதை இக்னோர் பண்ணிடுவாங்க. பாத்துக்கலாம், இன்னும் நல்லா பெருசா குலைச்சா பாக்கலாம். நமக்கு என்ன தோணும்னா அவன் குலைக்கிறான்னா அவனுக்கு ஏதோ தேவை, அதை நம்ம இமீடியட்டா பாக்கணும். புரியுது புரியுது. இத பத்தி கேட்கணும்னு நினைச்சேன். இது என்ன பெல்ட்ல இது என்ன ஹோல்டர் மாதிரி சம்திங் ஏதோ போட்டிருக்கீங்க, இது என்னது? இது ஆக்சுவலா இது பேர் வந்து ஆன்டி பார்க் காலர். இது வந்து இட்ஸ் அகைன் a gray area, how legal it is அப்படின்றதே தெரியாது. ஏன் அப்படின்னா அவன் ரொம்ப பார்க் பண்ணானா இட் சென்ஸ் a vibration on his neck. அது வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி அன்ஈஸி அன்கம்ஃபர்டபுளா, போன் எப்படி பாக்கெட் வைப்ரேட் ஆகும் அதே மாதிரி கழுத்துல வைப்ரேட் ஆகும். அப்ப அவங்க பார்க் பண்ணும்போது கரெக்டா அது வைப்ரேட் ஆகும். சோ அவங்களுக்கு வந்து மைண்ட்ல என்ன ரெஜிஸ்டர் ஆகும்னா பார்க் பண்ணா இது வைப்ரேட் ஆகுது, இது வந்து எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, சோ பார்க் பண்ண கூடாது அப்படின்னு மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடும். சோ அது எப்பனா எப்பயுமே போடுறது இல்ல. இப்ப யாராவது நம்ம வீட்டு கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னா இவன் ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவான். எக்ஸைட் ஆயிட்டு வந்த உடனே எப்படி மேல மேல குதிச்சு எக்ஸைட் ஆயிட்டு என்ன பண்ணுவான், வெளியிலயும் போக மாட்டான், இல்ல கேஜ்லயும் இருக்க மாட்டான், வீட்டுக்குள்ளேயே சுத்தணும்னு கத்திக்கிட்டே இருப்பான். சோ அதுக்காக தான் இந்த ஆன்டி பார்க் காலர் போடுறது. சோ ஒன்ஸ் அவன் கத்தி பாப்பான், அந்த ஃப்ரீக்வன்சி இதுவும் மேட்ச் ஆச்சுன்னா அந்த வைப்ரேட் ஆகும்போது அமைதியாயிடும். சோ அதுக்கப்புறம் கத்த மாட்டான். ஓகே, நம்ம குழந்தைங்க வாயில வந்து பாசிஃபையர் வைக்கிற மாதிரி. நிறைய வாட்டி இதை நாங்க ஆன் கூட பண்ண மாட்டோம், சும்மாவே கழுத்துல வாட்டி விட்டுருவோம். அவனுக்கு சம்திங் இருக்குது. தட்ஸ் நைஸ் ஆக்சுவலி. வெரி குட் வெரி குட். பயங்கர நாலேஜபிள், ஆக்சுவலா நாலேஜ் உள்ள நாய். உங்க ஃபேமிலில வந்தது நாலேஜ் இல்லாம எப்படி இருக்கும்? இந்த பிரீடரே எங்களுக்கு சொன்னாங்க வெரி ஈஸி டு மெயின்டைன் அண்ட் வெரி ஃபாஸ்ட் லேர்னிங், நீங்க ஈஸியா ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்ட்டு. நாங்க அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலா நாங்க ட்ரெயின் பண்ணல, பட் பேசிக் திங்ஸ் நாங்க சொல்லி கொடுத்துருக்கோம். உட்காரு, படு, அதுக்கப்புறம் ஹேண்ட்ஷேக் கொடு. சோ மக்களே, உங்களுக்கு வந்து நான் கன்க்ளூஷன் வந்திருக்கேன். நிறைய விஷயம் கதையா பேசியிருக்கோம். நான் டாக் வந்து கண்டிப்பா வளர்க்கணும், ஜெர்மனில வளர்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. A to Z வந்து பிந்துவும் குமரவேலும் உங்களுக்கு வந்து இந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ பாக்குற வரைக்கும் டாடா, பாய் பாய். பாய் பாய் சொல்லுங்க. பாய். லுக் தேர் தேர். Bolt. Bolt. Number.